காதலி கிடைக்காம காட்டேரியோட போன ஒரு சிங்கிள் பையனோட கதையை பற்றி சொல்லவா? இவர் பேர் தான் முகமது அஷ்ரஃப் ஹாசன். இவர் மலேசியாவை சேர்ந்த ஜோஹாருங்கிற கிராமத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு லேப் அசிஸ்டன்ட். இவரோட நண்பர்கள் சேர்ந்து அந்த ஊருக்கு பக்கத்தில் நடந்த ஒரு மேரத்தான் ரேஸில் கலந்துக்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்களா ஃபினிஷ் லைனுக்கு வர்றாங்க. மொத்தம் 485 பேர் கலந்துக்கிறாங்க. ஆனால் இவர் மட்டும் ஃபினிஷ் லைனுக்கு வரலை. இவருடைய நண்பரும் ஃபோன் அடிச்சு பார்க்குறாரு. பட் ஃபோன் ரீச் ஆகலை. சரி, அங்கே தான் எங்கேயாச்சும் மயக்கம் போட்டு விழுந்திருப்பாருன்னு போய் தேடி பார்த்தா ஆளையும் காணும். சரி, கரடி எதுவும் அட்டாக் பண்ணியிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்த்தா பாடியும் கிடைக்கல, எந்த ஒரு ரத்த அடையாளமும் இல்லை. சரி, ஊரை விட்டு தான் ஓடி இருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் பேலன்ஸ் செக் பண்ணி பார்த்தா பேங்க் பேலன்ஸ் கரெக்டாக இருந்திருக்கு. மொத்தம் 145 பேர் தேடுறாங்க. கடைசியாக ஒரு வாரம் தேட ஆரம்பிக்கிறாங்க. 800 பேர் தேடுறாங்க. பட் எந்த ஒரு விதமான க்ளூவும் கிடைக்கல. இதுக்கு இடையில இவங்களோட பேரண்ட்ஸ் ப்ரே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த காட்டில் இருக்கக்கூடிய ஒராங் முனியான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான கிரியேச்சர் தன்னுடைய மகனை கூட்டிகிட்டு போயிட்டதா அவங்க நம்பி ப்ரே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மனித இனமும் ஜின்னினமும் கலந்த ஒரு விதமான ஒரு கிரியேச்சர். இந்த கிரியேச்சர் சாதாரண மனிதர்கள் கண்களுக்குலாம் தெரியாதான். இது ஸ்பிரிச்சுவலாக இருக்கக்கூடியவங்களுக்கு கண்களுக்கு மட்டும்தான் தெரியுமா. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ரொம்ப பர்ஃபெக்டாக, மனிதர்களோட ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒராங் முனியன் என்ன பண்ணுமா, அந்த காட்டில் யாராவது தனியாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள கூட்டிகிட்டு போய் தங்களை கல்யாணம் பண்ணிக்கிற சொல்லி தங்களோடய வச்சுக்கிறோமா. இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம், அசாருங்கிறவர் காணா போய் ஒரு வாரம் கழித்து திரும்ப வந்திருக்கிறாரு. அவர்கிட்ட கேட்டதுக்கு சொல்லியிருக்காரு, ஆமாம் என்னை ஒராங் முனியானை கூட்டிகிட்டு போச்சு, என்னை கல்யாணம் பண்ணிக்கிற சொல்லி கேட்டுச்சு, நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன், என்னை திருப்பி அனுப்பிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பற்றி ஒரு டிவி இன்டர்வியூ கூட இருக்குது. ஆனால் முகமது அஷ்ரஃப் ஹாசன் காணா போய் 6 வருஷமாகியும் அவர் திரும்பி வரலை. இதுக்கு இடையில் அவங்களுடைய அம்மா போய் மலைக்கிட்டையெல்லாம் நின்று, அம்மா இங்கே நிற்கிறேன் என்கிட்ட வந்துடுமா, காட்டுக்குள்ளே போய் நின்று அம்மா இங்கே நிற்கிறேன் என்கிட்ட வந்துடுமான்னு அங்கே கத்தி கூப்பிட்டுருக்காங்க. மலேசியன் கவர்மெண்ட் அத்தாரிட்டி என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்பிரிச்சுவலான பீப்புளை கூப்பிட்டு ஹாசனுக்கு தேட சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, தேடுதலுடைய இறுதி கட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் முகமது அஷ்ரஃபை பார்த்தோம், அவரை கூப்பிட்டோம், ஆனால் அவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. அவருக்கு அங்கே இருக்க பொண்ணுங்களில் ஏதோ ஒன்று செட் ஆயிடுச்சு போல், அவர் அங்கேயே இருக்குன்னு சொல்லிட்டாரு போல்.